இனி உங்கள் குழந்தைகளின் ஃபோன் கண்ட்ரோல் உங்கள் கையில். எப்படி தெரியுமா? குழந்தைங்களுக்கு கோடை விடுமுறை விட்டாச்சு. ஆனா உங்க பசங்க வெளியில விளையாட போகாம செல்போன்லயே முழு நேரமும் மூழ்கி கிடக்குறாங்களா? அப்படின்னா உங்க குழந்தைங்க செல்போன்ல என்ன பண்றாங்க? என்ன பார்க்குறாங்க? அப்படிங்கிறத பெற்றோர்கள் தெரிஞ்சு வச்சுக்கவும் முடியும். அத கட்டுப்படுத்தவும் முடியும். குழந்தைகளோட நடவடிக்கைகள கவனிக்க முடியாம வருத்தப்படக்கூடிய பெற்றோரோட கவலைய போக்குறதுக்காக தான் Google ஃபேமிலி லிங்க் அப்படிங்கிற வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. Google ஃபேமிலி லிங்க் அப்படிங்கிறது குழந்தைகளோட டிஜிட்டல் பழக்கவழக்கங்கள நிர்வகிக்கவும், ஆன்லைன்ல பாதுகாப்பா வச்சிருக்கவும் உதவக்கூடிய ஒரு இலவச பெற்றோர் கட்டுப்பாட்டு கருவி. அதாவது உங்களோட குழந்தையோட ஸ்மார்ட் போன் பயன்பாட்ட கண்காணிக்கவும், செயலி அப்புறம் திரை நேர வரம்புகள அமைக்கவும், இணையதளங்கள கண்காணிக்கவும், அப்புறம் Google Play செயலிகளோட பதிவிறக்கங்கள நிர்வகிக்கிறதன் மூலமா உங்க குழந்தைகளோட நடவடிக்கைகள Google ஃபேமிலி லிங்க் மூலமா பெற்றோர்கள் கட்டுப்படுத்துறது ஈஸியாக்கப்பட்டிருக்கு. இந்த Google ஃபேமிலி லிங்க் மூலமா உங்களோட குழந்தைகளோட திரை நேரம், ஆப் பயன்பாடு, இருப்பிடத்த கண்டறிதல், அப்புறம் உள்ளடக்க கட்டுப்பாட்டுகள தொலைதூரத்துல இருந்தே பெற்றோர்கள் அவங்களோட ஸ்மார்ட் போன்ல இருந்தே கட்டுப்படுத்தலாம். குழந்தைகள் புதிய ஆப்புகள பதிவிறக்கம் செய்யறப்போ அனுமதி கோருதல், தேவையற்ற ஆப்புகள தடுக்கிறது இல்லனா அகற்றுறது மாதிரியான பணிகளையும் இது செய்யும். இந்த வசதி மூலமா போன் வேணும் அப்படின்னு உங்க குழந்தைங்க அடம் பிடிச்சாலும் அவங்களோட முழு கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்கும். Google ஃபேமிலி லிங்க் மூலமா உங்களோட போன்ல இருந்து உங்க குழந்தையோட போன கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்க போன்ல இருந்து உங்க குழந்தையோட போன லாக் பண்ணவும் முடியும். மறுபடியும் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா, உங்க போன்ல இருந்தே அன்லாக்கும் பண்ணலாம். உங்க குழந்தைங்க ஏதாவது ஒரு ஆப் விளையாடணும், இல்லனா யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும், அதுக்கு டைம் லிமிட் கூட உங்களால பண்ணிக்க முடியும். அதாவது உங்க குழந்தைங்க Instagram யூஸ் பண்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் செட் பண்ணலாம். இல்லனா PUBG விளையாடணும் அப்படின்னு உங்க குழந்தைங்க விரும்பினா, 1 இல்லனா 2 மணி நேரம் அப்படின்னு நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட போன்ல இருந்தே அவங்க விளையாடுறதுக்கு டைம் லிமிட் செட் பண்ணி, அவங்க விளையாடுறத கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். அப்படி செட் பண்ண உடனே, நீங்க பதிவு பண்ண 1 மணி நேரம் மட்டும் தான் உங்க குழந்தைங்களாட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்போன்ல விளையாட முடியும். அந்த 1 மணி நேரம் ஆன உடனே கேம் தானாவே முடிஞ்சிரும். அதே மாதிரி குழந்தைங்க நைட்டு முழுக்க உங்களுக்கே தெரியாம போன்ல கேம் விளையாடுறாங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறதா உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டா, உங்க போன்லயே ஷெட்யூல் பண்ணி டவுன் டைம் குடுத்துட்டா, நீங்க எந்த டைம் குடுக்குறீங்களோ, அந்த நேரத்துக்கு பின்னாடி உங்க குழந்தைகளால அவங்களோட போன்ல எதுவுமே பண்ண முடியாது. குறிப்பா இன்டர்நெட்ல இப்போ தவறான வீடியோக்கள், புகைப்படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லனா அட்வர்டைஸ்மென்ட்ல வர்றத உங்களோட குழந்தைகள் கிளிக் பண்ணி அந்த ஆப்ப பதிவிறக்கம் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு பெற்றோர்கள் பயப்படாதீங்க. நீங்க உங்களோட போன்லயே அதாவது Google ஃபேமிலி லிங்க்ல அதுக்கு காட்டப்படக்கூடிய கட்டுப்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களோட போன்ல இருந்து கண்ட்ரோல் போயி Google Playக்குள்ள ஆப்ஸ் அண்ட் கண்ட்ரோல் கேம்ஸ் ஆப்ஷன் இருக்கும். உங்களோட போன்ல இருந்து கண்ட்ரோல்ஸ் போய் Google Playக்குள்ள ஆப்ஸ் அண்ட் கேமிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல போனீங்க அப்படின்னா, எந்த வயசுக்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டா, உங்களோட குழந்தைகள் அந்த ஆப்ப மட்டும் தான் பதிவிறக்கம் பண்ண முடியும். இது இல்லாம வேற ஏதாவது ஆப்ப உங்களோட குழந்தைகள் பதிவிறக்கம் பண்ணா, உங்க போனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அத அப்ரூவ் பண்ணணுமா, வேணாமா அப்படின்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைகள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில விளையாட போனாங்க அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய லொகேஷனையும் நீங்க உங்க போன்லயே தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்க குழந்தைங்க ப்ரௌசருக்கு போய் வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னாலும், அந்த வெப்சைட் அப்ரூவ் பண்ணணுமா, வேணாமா, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தான் வரும். நீங்க ஓகே குடுத்தா மட்டும் தான் அப்ரூவ் பண்ண முடியும். உங்க குழந்தையோட பாதுகாப்புக்காக இந்த விஷயங்கள செட்டப் பண்றது ரொம்பவுமே ஈஸி. இப்போ உங்க குழந்தை ஃபோனையும், உங்க ஃபோனையும் வச்சு எப்படி இத செட்டப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்க குழந்தையோட ஃபோன்ல இருந்து ஃபோன் செட்டிங்க்கு போயி Google அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதுல எல்லா சேவைகளையும் தேர்ந்தெடுக்கணும். பெற்றோர் கட்டுப்பாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். குழந்தையோட மின்னஞ்சல் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து தொடரணும். பெற்றோர் மின்னஞ்சல் ஐடி மூலமா உள்நுழைஞ்சும் தொடரலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கவும், குழந்தையோட மின்னஞ்சல் ஐடிய கடவுச்சொல்ல உள்ளிடவும், என்டர் பாஸ்வேர்ட் ஆஃப் சைல்டு இமெயில் ஐடி அப்படிங்கிறதுக்கு கீழ வந்து கண்காணிப்ப அனுமதிக்கணும். கடைசியா அமைப்ப மதிப்பாய்வு செஞ்சு டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். Google Play Storeல இருந்து ஃபேமிலி லிங்க் செயலிய பதிவிறக்கம் பண்ணணும். பெற்றோரோட மின்னஞ்சல் ஐடி மூலமா உள்நுழையணும். இனிமே நீங்க உங்க போன்ல இருந்து எங்கிருந்து வேணாலும் உங்களோட குழந்தையோட தொலைபேசிய கண்காணிக்கலாம்.